என் தம்பி ஆனந்தும் உங்க தங்கச்சி மீனாட்சியும் மனசார விரும்புறாங்க. தெரியும் சார். அவங்க காதலுக்கு என்னுடைய மனப்பூர்வமான சம்மதம். உங்க அம்மாக்கு அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்தாங்க சார் காஃபி. தேங்க்யூ. என் வீட்டுல வந்து நீங்க இத சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன் சார். உங்க வீட்டுல என் தங்கச்சி வாழ்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்துருச்சு. அத நான் மனசுல வச்சுக்கல. நீங்களும் உங்க மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல மாறன், நல்லது நடந்துதான் ஆகணும். கூடிய சீக்கிரத்துல நல்ல செய்தியோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். சரிங்க அர்ஜுன் சார். நான் கிளம்புறேன். வரேன். அர்ஜுன் சார், உங்க அம்மாவோட சம்மதத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் சார். சின்ன வயசுல இருந்தே அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கேன். ஆனா இப்ப வந்திருக்க அவளோட கல்யாண கனவை என்னால மட்டும் நிறைவேற்ற முடியாது. அத நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதும் தான் சார். ஷியோர், அம்மா நிச்சயமா சம்மதிப்பாங்க. நான் சம்மதிக்க வைப்பேன். நான் கிளம்புறேன். சரிங்க சார். அர்ஜுன் சார், கரெக்டா வந்துட்டாலே. வாங்க சார், மீனாட்சி பிக்கப் பண்ணனும். ஏய், இப்பதான் டிராப் பண்ணேன், திருப்பி போய் பிக்கப் பண்ணிட்டு வரணுமா? அர்ஜுன் சார், மீனாட்சிவா டிராப் பண்ணிட்டு வந்தீங்க? அர்ஜுன், சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டியடா. இப்ப என்னடா சொல்ல போற? அது நீ யார பிக்கப் பண்ணு சொன்ன? இந்த கம்பெனி மீட்டிங்க்கு வர மீனாட்சி சுந்தரத்தை நம்ம பிக்கப் பண்றோம்னு சொல்லிருந்தோம் இல்லையா, அவரோட பேரை சுருக்கிதான் மீனாட்சின்னு சொன்ன. சாரு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானும் அதே மீனாட்சி சுந்தரத்தை தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு சாரு தடுமாறணும்? நானா? இப்பெல்லாம் என்ன பார்த்தா உனக்கு தப்பு தப்பா தோணுது. முதல்ல போய் கண்ணை டெஸ்ட் பண்ணு. ஓகே? என் கண்ணு நல்லதா இருக்கு சார், வேணும்னா கிட்ட வந்து பாருங்க. ஐயோ, ரெண்டாவது வாட்டியும் சூனிய வச்சுக்கிட்டியாடா உனக்கு? உன் கண் நல்லாதான் இருக்கு பசு. நல்லா இருக்குல்ல? அப்போ கிட்ட வந்து பார்க்க வேண்டியதானே? சரி, ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு என்னமோ ஆனந்த் மீனாட்சியை லவ் பண்றாரோன்னு தோணுது. இது இவளுக்கு எப்படி தெரியும்? ஊரில் போட்டு வாங்குறாளா? கேர்ஃபுல்லா அர்ஜுன். என்ன அர்ஜுன் சார் யோசிக்கிறீங்க? என் தம்பி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஏய், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், தெரியுமா? உனக்கு தெரியாது, எந்த புண்ணியம் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டான். ஓ, ஆமா ஆமா, உங்க தம்பி தங்க கம்பிதான். இப்ப நான் சொன்ன மேட்டரை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆனந்த், இங்க கொஞ்சம் வாங்கல. என்ன மேடம்? வாங்க, நீங்க தான் வாங்க. வாடா. ஏன் ஆனந்த், நீங்க மீனாட்சியை தானே லவ் பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? அண்ணி இந்த மாதிரி கேக்குறாங்க, அண்ணன் வேணாம் வேணான்னு சொல்றாரு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. இது பாருங்க ஆனந்த், இது ஒரு பொண்ணோட மனசு சம்பந்தப்பட்ட மேட்டர். ஒரு பொண்ணு மனசுல வச்சுக்கிட்டு அத மூடி மறக்கிறவங்க எல்லாம் காதல் கிரிமினலாம். உங்க அண்ணன் இருக்காருன்னு யோசிக்காம பதில் சொல்லுங்க. உங்களுக்கு மீனாட்சி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு மீனாட்சி மேல லவ் இருக்கா இல்லையா? சொல்டா, தைரியமா சொல்லு, சொல்டா. சொல்லுங்க ஆனந்த். இப்படி நடிக்கிறாரு பாருங்க. ஏய், சொல்டா, கேக்குறாங்கல்ல.
அதெல்லாம் ஒன்றும் இல்ல மேடம். ஆஹா. வசு சொன்னல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ உங்களுக்கு மீனாட்சி மேல காதல் இல்ல? ஆ, இல்ல. அவன் தான் இல்லன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? டேய் போடா, டைம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஹலோ. ஓஹோ, ஆனாலும் உங்க தம்பி மேல உங்களுக்கு ரொம்ப தான் நம்பிக்கை அர்ஜுன் சார். பின்ன இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு. நாளைக்கே மீனாட்சி மேல லவ் கிவன்னு சொன்னா உங்களை என்ன பண்ணலாம்? இருந்தாலும் அர்ஜுன் சார், நீங்க எனக்கு அப்படி பண்ணிருக்க கூடாது. என்னதான் பண்ண நானு? ஏய் வசு, ஏய் வசு, ஏய் என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. போங்க அர்ஜுன் சார், எனக்கு வெக்கமா வருது. பார் வசு, என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அப்புறம் வெக்கப்படு. அத சொன்னா நீங்களும் வெக்கப்படுவீங்க சார். என்ன பண்ணன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். நீங்க ஒண்ணுமே பண்ணல அர்ஜுன் சார், போதுமா? என்னது, நான் ஒண்ணுமே பண்ணலையா? இதுக்குதான் நீ இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? ஆமா அர்ஜுன் சார். அண்ணா, வசு மேடம் என்னோட லவ் வச்சு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க போல இருக்கே. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை, அதனாலதான் இப்படிலாம் பண்றா. ஃபர்ஸ்ட் உன் லவ் மேட்டரை அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் இவகிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அண்ணா கரெக்ட்ண்ணா கரெக்ட்ண்ணா. சீக்கிரமா அம்மா கிட்ட எப்படியாவது பெர்மிஷன் வாங்குங்கண்ணா. சரி சரி. டேய் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் என்ன? ஆனா ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டு நீ ரொம்ப நல்லா பண்ணடா, நல்லா பண்ணடா. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. வா போலாம். 3 விளக்கு போட்டதுக்கு அப்புறம் ஜோசியர் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலான்னு சொன்னாரு. அத அப்படியே உங்ககிட்ட ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன். இப்பதானே விளக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம் இந்திரா? உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? அது இல்ல அண்ணி, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்னு பாக்குறேன். என் மனசுல தோணுனத சொன்னேன். உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அண்ணி. இந்திரா, உன் விருப்பத்துக்கு நான் எப்பவுமே தடை போட மாட்டேன். ஜோசியர்கிட்டே பேசிடுவோம். ஜோசியரே, 3 விளக்கு பூஜையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆனந்த் நட்சத்திராவோட கல்யாணத்தை நடத்தணும். எப்ப பண்ணலான்னு நீங்க தான் இந்த 2 ஜாதகத்தையும் கணிச்சு சொல்லணும். சரிங்கம்மா. ஆனந்தோடைய ஜாதகத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு பிரசன்ன சொல்லுதுமா. கல்யாணம் தடையில்லாம நடக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வருமா. பொண்ணு கூட அவர் விரும்புற மாதிரி பொண்ணுதான் அமையும். சிக்கல் எதுவுமே இல்லாம நீங்க நினைச்சபடி கல்யாணம் நடக்கணும்னு தான் 2 பேரையும் விளக்கு போட சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே 2 பேரும் கரெக்டா விளக்கு போட்டாங்களாமா? ஆமா ஜோசியரே, என் பொண்ணு ஆனந்த் கூட சேர்ந்து கரெக்டா 3 விளக்கையும் போட்டுட்டா. உன் பொண்ணு தானே விளக்கு போட்டு கிழிச்சா. கண்ணுல மையா, காரியமெல்லாம் பொய்யா. சரிம்மா, விளக்கு போட்டது போட்டபடியே இருக்கட்டும். குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜையும் அன்னதானமும் பண்ணுங்க. அப்படி பண்ணா ஒருவேளை நீங்க நினைச்ச பொண்ணோட ஆனந்த் கல்யாணம் தடையில்லாம நடக்க வாய்ப்பு இருக்கு.
அர்ஜுன், ஜோசியர் சொன்ன மாதிரி செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமா? ஏ மம்மி, குலதெய்வ கோவிலுக்கு பூஜை போட்டா எனக்கும் ஆனந்த் மாமாக்கும் கல்யாணம் நடக்கும்ல? நிச்சயமா ஆயிடும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நான் சொன்னபடி எல்லாம் பண்ணிடுங்க. இங்க இனியான்றது யாருமா? சார், நான் தான் சார் இனியா. என்ன சார் விஷயம்? பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு கொள்ள விஷயமா உங்களை என்கொயரி பண்ணணும். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. வசு, நீ அர்ஜுனுக்கு போன் பண்ணு. சார், என் பையன் கிட்ட விஷயத்த சொல்றோம். அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க சார். அதெல்லாம் முடியாது மேடம். சட்டம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. மேடம், அர்ஜுன் சார் போன் நாட் ரீச்சபிள்னு வருது மேடம். சார், நீங்க போங்க சார், நாங்க அழைச்சிட்டு வந்துடுறோம். என்னம்மா விளையாடுறீங்களா? கொள்ளையடிச்ச குற்றத்துக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இவங்களை என்னமோ கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாதுமா. இனியா, இப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு வர போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வேணும்னா கமிஷனர் கிட்ட பேசட்டுமா? அவர் மேடம், உங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. இனியா, நீங்க இப்ப ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்ல எங்க ஆக்சன் வேற மாதிரி இருக்கும்? யோ, ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வாங்க. ஐயா சார், தயவு செஞ்சு என் பையன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். வாமா, போமா உள்ள. ஏண்டி, நீங்க பண்ண தப்புக்கு இப்ப எதுக்கு என்னையும் சேர்த்து மாட்டி விட்டீங்க? ஏண்டி என்ன காமிச்சு கொடுத்தீங்க? ஐயோ இனியா, நாங்க செஞ்ச தப்பு இல்ல, நாம செஞ்ச தப்பு. நாங்க உன்னை மாட்டி விடலடி, அந்த மீனாட்சி தான் நம்மள மாட்டி விட்டா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி இனியா. ஓ, இவங்க வேலைதானா இது? அதான பார்த்தேன். என்னடா போலீஸ் வீடு தேடி வந்திருக்கேன்னு யோசிச்சேன். போலீஸ்ல என்ன மாட்டி விட்டுட்டு நான் இருக்கிற வீட்டுக்கே மருமகளா வரணும்னு நினைக்கிறியா நீ? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயம் அர்ஜுனுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இங்க இருக்க மாட்டேன். அப்புறம் உன்ன எங்க இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். அர்ஜுன், தம்பி, என்ன நடந்தது? தம்பி, நீங்க இல்லாத நேரத்துல போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இனியா இருக்கால, அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? ஏய் வசு, வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? தம்பி கட்டிக்க போற பொண்ணு போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிருக்கு. வாயில என்ன குழக்கத்தைய வச்சிருக்க? என்ன அத்தாச்சி, என்ன உம்மன் இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன அத்தாச்சி நீங்க? இதுல நான் என்ன சொல்றது? அத்தை, வசு, பாட்டி சொல்றது உண்மையா? அண்ணா, ஆமாண்ணா, புதுச்சேரியில ஏதோ ராபரி கேஸா, அதுக்காக விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அர்ஜுன், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன்ப்பா, ஆனா அவர் கேட்கவே இல்ல. இனியா நம்ம வீட்டு மருமக, நீ கட்டிக்க போறவ. அவளுக்கு ஒரு கலங்கம் வந்தா அது நம்ம குடும்பத்துக்கே வந்த மாதிரிதான். அர்ஜுன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா. நீ இனியாவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. மா, கண்டிப்பா நான் இனியாவோட தான் வருவேன். பாத்தீங்களா அர்ஜுன், எனக்கு சம்பந்தமே இல்லாத கேஸ்ல என்ன சிக்க வச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. இனியா, நீ கவலைப்படாம தைரியமா இரு. உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இந்த ராபரியில உனக்கு எந்த தொடர்பும் இருக்காது.
இனியா எவ்வளவு செலவானாலும் நான் உன்னை வெளில கூட்டு வந்துருவேன். எல்லாத்தையும் நம்ம வக்கீல் பார்த்துப்பாரு, கவலைப்படாத. எப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். பாவம் அர்ஜுன் சார், நீங்க பூனைன்னு நினைச்சு ஒரு பாம்புக்கு பால் வார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களை அப்படியே சென்டிமெண்டா கட்டி போட்டிருக்கு. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லாதவ இவ. இதெல்லாம் உங்களுக்கு எப்பதான் தெரிய போதும், காலம்தான் பதில் சொல்லணும். சார், அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ண முடியுமா? இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். சார் அப்படியெல்லாம் விட முடியாது சார். சார், அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். சார் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன சார்? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், அமைதியா இருங்க சார். இவங்க என்னோட கிளையண்ட், JKR குரூப் ஆஃப் கம்பெனிஸோட MD. இவங்க மேல என்ன அலிகேஷன் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி புதுச்சேரியில் நடந்த ராபரியில அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. அதுக்கான ஆதாரம் இருக்கா? அத முதல்ல காட்டுங்க சார். கிரைம் நடந்த இடம் புதுச்சேரி. அந்த ஸ்டேட் போலீஸ் கிட்ட நீங்க கிரைம் ரிப்போர்ட் வாங்கியிருக்கீங்களா? அப்படி வாங்கியிருந்தா அந்த கிரைம் நம்பரை காட்டுங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணவே முதல்ல உங்களுக்கு அதிகாரம் இல்ல சார். அந்த புதுச்சேரி ராபரி கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ற பாண்டிச்சேரி இன்ஸ்பெக்டர் இவர் தான். ஹலோ சார். ஹலோ சார். சார், அர்ஜுன் சாரோட சொந்த ஜாமீன்ல அவங்கள ரிலீஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது சார். சார், நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? தாராளமா பேசுங்க சார். FIR போடாத கேஸ்ல ஒரு பொண்ணை விசாரிக்கணும்னா SI ரேஞ்சுக்கு குறையாத ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் அந்த பெண்ணோட வீட்டுக்கு நேரடியா போய் 2 ஐ விட்னஸ் முன்னாடி அந்த பொண்ணை விசாரிக்கணும். நீங்க அத பண்ணீங்களா? புகார்ல உண்மைத்தன்மை இருந்தா அப்புறம் தான் அவளை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வரணும். இதுதானே சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டல். இது நீங்க கடைபிடிச்சீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இனியாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கான CCTV ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. இப்ப நான் அத கமிஷனர் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணா இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன சொல்றீங்க? அனுப்பட்டுமா? இல்லமா சார், இவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல. இந்த சொசைட்டிலேயே ரொம்ப முக்கியமானவர். அவரே சொந்த ஜாமீன்ல எடுக்கிறாருங்கும் போது என்ன தப்பு நடந்துற போகுது? அதுவும் குற்றமே நிரூபிக்கப்படல. இருந்தும் இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களே சார். சரிம்மா, நீங்க அழைச்சிட்டு போங்க. ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போட்டு அவங்கள அழைச்சிட்டு போங்க. கோயிலுக்கு போலாம் அர்ஜுன். ஏன் வீட்டுக்கு போலாம் இனியா? இல்ல அர்ஜுன், கோயிலுக்கு போயிட்டு போலாமே. ஏன் வீட்டுக்கு போலாம் இனியா? இல்ல அர்ஜுன், கோயிலுக்கு போயிட்டு போலாமே. எதுக்கு எடுக்கிறா? வாங்க அர்ஜுன்.
புடிங்க அர்ஜுன். என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க அர்ஜுன். முதலியம்மா, இந்த வீட்டு மருமக வந்துட்டா. நான் போட உடனே விட்டுட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, இன்னைக்கு வடை பாயசத்தோட நாட்டுக்கோழி அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். என்ன நான் சொல்றது? பாட்டி, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, கோயில்ல பேசின ரகசியம் எல்லாம் உடைஞ்சிரும் போல இருக்கே. என்ன சுக்குப்பொடி போட்டு கூட்டிட்டு வந்தானே தெரியல. இனியா பொறுத்த வரைக்கும் அவ என்னுடைய ஹாட் ஃப்ரெண்டு, இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக போறவ. அப்படி ஒரு எண்ணத்தோட தானே எல்லாருமே இருந்தீங்க. ஆமா அர்ஜுன், அதுல என்ன சந்தேகம்? அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. நான் சொல்ல வந்தது முழுசா முடிக்கவே இல்லை. இனியா என்னுடைய ஹாட் ஃப்ரெண்டு, என் வருங்கால மனைவி மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லாமே அவதான். அம்மாவுக்கு அடுத்தபடியா எல்லாரும் இனியா சொல்றதான் கேட்கணும். அப்புறம் அவளை எதிர்த்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அண்ணா, என்ன திடீர்னு? டேய், இப்பதானே சொன்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. என்னப்பா அது? சொல்லாட்டியும் கூட அப்படித்தானே நடக்குது. இனியாதான் இந்த வீட்டு மூத்த மருமக, அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இனியா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. உனக்கு திருப்தியா இனியா? வாங்கம்மா போலாம். மம்மி வாங்கடி. நீ வாடி. இனியா, நீ பெரிய ஆள்டி. அப்பப்பா, நீ நினைச்சத அர்ஜுன் வாயாலேயே சொல்ல வச்சிட்ட பத்தியா? சாதிச்சுட்டடி. இனிமே நீ தான் இந்த வீட்டுல கிங். மத்த எல்லாருக்கும் சங்குதான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. இதே ரூட்ல போய் என் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். இதான் பாட்டி என் வாழ்நாள் சாதனை. இனியா, இனியா, ஐயோ கூப்பிடுறான். போ, ஓட வேண்டியதானே. சொல்லுங்க அர்ஜுன். இனியா, ஆனந்த் மீனாட்சியோட லவ் விஷயம் அம்மாவுக்கு எந்த காரணத்துக்கு ஒன்றும் தெரியக்கூடாது. முக்கியமா வசுக்கு தெரியாம பாத்துக்கணும். அர்ஜுன், இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணுமா என்ன? நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றுவேன் அர்ஜுன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் இனியா. நீ போ. சரி அர்ஜுன். அத்தை, உள்ள வரலாமா அத்தை? என்னம்மா இனியா, வரலாமான்னு கேட்டு வாசலையே நிக்கிற? உள்ள வாமா. ஏமா இனியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அத்தை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன். திருடின்னு நினைச்சு என் மேல கோவமா இருப்பீங்களோ என்னமோ நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீதான் எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்லிருக்கியே. ஏதோ போராத நேரம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. உனக்கு ஒண்ணு தெரியுமா இனியா? அர்ஜுன் அந்த நேரத்துல வீட்ல இருந்திருந்தா உன்னை போலீஸ் அழைச்சிட்டு போயிருக்கவே மாட்டாங்க. நம்ம ஃபேமிலி பத்தி அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. அர்ஜுன் கிட்ட சொல்லி நான் தான் உன்னை வெளியில கொண்டு வர சொன்னேன். தெரியும் அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கீங்க.
இந்த மாதிரி மட்டும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா அர்ஜுனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அத்தை, என்னால உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வந்துருமோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத்தை. அதான் கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க அத்தை பிரசாதம். அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா சொல்லு. கோவில்ல அந்த மீனாட்சிய பார்த்தேன். அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத இனியா. அத்தை, எனக்கு தெரியாத அத்தை, அதனாலதான் நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன். ஆனா அவ என்ன விட மாட்டேங்கிறா. வழிய வழிய வந்து என்கிட்ட பேசுறா. நான் முகம் கொடுத்தே பேசல அத்தை. வேண்டாம் இனியா, அவ சவகாசமே நமக்கு வேண்டாம். அவ நம்ம வீட்டையே அசிங்கப்படுத்திட்டா. அதோட அவ அண்ணன் உன்னை கை நீட்டி அடிச்சிட்டான்ல. இப்ப நினைச்சா கூட என்னால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியலமா. ஆமா அத்தை, அதனாலதான் நான் அவளை நினைக்கிறதே இல்ல. இனிமே நீ அவளை நேர்ல பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடு. சரியா இனியா? சரிங்க அத்தை. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்காதுன்னா எனக்கும் சுத்தமா பிடிக்காதுதான். நீங்க ஒருத்தரை விரோதியா நினைக்கிறீங்கன்னா அவங்க எனக்கு ஜென்ம விரோதி அத்தை. நீதாமா என் மனசுக்கு ஏத்த மருமக. சார், அம்மா கிட்ட மேரேஜ் பத்தி பேசுனீங்களா? உங்க பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். எப்படியாவது கவுத்தி இவரை குழப்பி விட்டுறணும். அர்ஜுன், காஃபி, டீ, ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம் இனியா. ஏன் அர்ஜுன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்க? அது இளமாறன் 4-5 தடவை போன் பண்ணாரு, நான் எடுக்கவே இல்லை. வாட்ஸ்அப்ல ஆனந்த் மீனாட்சி கல்யாண விஷயத்த அம்மா கிட்ட பேசிட்டீங்களான்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. இப்ப இங்க இருக்கிற சிச்சுவேஷன் அவருக்கு தெரியாதுல்ல, பாவம். என்ன பதில் சொல்லணும் தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ண போறீங்க அர்ஜுன்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அம்மா பொறுத்த வரைக்கும் ஜோசியர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவாங்க இல்லையா? அதனால ஜோசியர் கிட்ட பேசி அவரை வர வச்சு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆனந்த் நட்சத்திர கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா? உங்ககிட்ட ஏதாவது ஐடியா சொல்லு. யோசிச்சு சொல்றேன் அர்ஜுன். கதை அப்படி போதா? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார் கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்கறேன்ப்பா. எனக்கும் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தோணுதுண்ணா. அதான் போன் போட்டேன், அவர் எடுக்கல. வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கேன். அதுக்கு நிச்சயமா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வாய்ஸ் மெசேஜ கேட்டிருப்பாருன்னு தெரியலையே மாறா. நிச்சயமா கேட்டிருப்பாருப்பா. ஜோசியரு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. பேசாம ஜோசியருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவா. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆனந்த் கல்யாண விஷயமா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். அனுப்பிச்சிட்டேன். இப்பயாவது ஜோசியர் லைனுக்கு வராரா பாப்போம். ஒரு நிமிஷம். மீனாட்சி, என்னையா போலீஸ்ல சிக்க வச்ச? என்ன பத்தி உனக்கு தெரியாதுடி. உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆனந்த் கல்யாண விஷயமா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும்.
என்னுடைய கணிப்பு கரெக்ட். இளமாறன் அர்ஜுன் கிட்ட பேசிட்டா என்னோட திட்டம் அம்பேல். இவங்கள பேச விடக்கூடாது. ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். வசு அக்கா, அண்ணா அண்ணா. என்னம்மா? வசுந்தரா அக்கா ஃபோன் பண்றாங்க. பேசுமா. அக்கா சொல்லுங்கக்கா. அர்ஜுன் சார் உங்களை வீட்டுக்கு வர சொன்னாரு. அப்படியா? அர்ஜுன் மாமா வீட்டுக்கு வர சொன்னாராம். இதுல காமெடியான விஷயம் என்னன்னு தெரியுமா? அர்ஜுன் சார் உங்க லவ் விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இனியா கிட்ட சொல்லி உங்ககிட்ட என்ன பேச சொன்னாரு. ஆனாலும் எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு மீனாட்சி. அதெல்லாம் டவுட்டே வேண்டாங்கா. அர்ஜுன் மாமாவே அண்ணனுக்கு வீட்டுக்கு வர சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் என்ன? சூப்பர். எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். இம்மீடியட்டா கிளம்பிங்க வாங்க. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இதோ நாங்க கிளம்பிட்டோம்க்கா. அண்ணா உடனே வர சொல்றாங்க. உடனே வர சொல்றாரா? சரிம்மா, நீ சீக்கிரம் கிளம்பு. என்ன அர்ஜுன், ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, ஜோசியருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்ல, அவர் வருவார்னு எதிர்பார்த்தேன், வரல. மறுபடியும் போன் போட்டேன், போன் எடுக்க மாட்டேன். சொல்லுடா. ஆனந்த் சொல்லுப்பா. அம்மாவே கேக்குறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் என்னைக்குமே கிடைக்காது. இப்போ மீனாட்சியை நான் காதலிக்கிறத சொன்னா ஒருவேளை அம்மா சேர்த்து வச்சாலும் வச்சிருவாங்க. சொல்லிட வேண்டியதான். அம்மா. ஆமாமா. சொல்லுடா ஆனந்த். இல்லம்மா, நான் யாரையும் காதலிக்கல. நான் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ஏய், என்னடி உன் பிளான் புட்டுக்குச்சா? ஐயோ பாட்டி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பாடா. ஆனந்த், இப்பதான்ப்பா நீ என் பையங்கிறத நிரூபிச்சிருக்க. ஆனா நீ மட்டும் மீனாட்சிய காதலிக்கிறன்னு சொல்லியிருந்தா என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சிருக்கும்பா. அந்த மீனாட்சி நம்ம வீட்டுக்கே வந்து நம்மள அசிங்கப்படுத்தினவ. ஆனா அத கூட போகட்டும்னு சொல்லி மன்னிச்சிடலாம். ஆனா அவளோட அண்ணன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவன்னு தெரிஞ்சோம் இனி அவ கை நீட்டி அடிச்சவன். அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாரு ஆனந்த், அன்னைக்கு நான் சொன்னதுதான் என்னோட முடிவு. அந்த மீனாட்சியோ இல்ல அவளோட அண்ணனோ இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கவே கூடாது. அம்மா, பெரியவங்க எப்பவுமே பெரியவங்க தான். அன்னைக்கு இந்த வீட்டுல சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு. என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல நான் பண்ண தப்பையும் மன்னிச்சு ஆனந்தி என் தங்கச்சியை லவ் பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்தோட சம்பந்தம் வைக்க சம்மதிச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
யாரோட யார் சம்பந்தம் வச்சுக்கிறது? என்னம்மா அதெல்லாம்? என்ன மாவா? அப்புறம் என்ன செய்யறது? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா ஏன் வீட்டுக்கே வந்திருப்பீங்க? மீனாட்சி, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நம்ம சரியா விசாரிக்காம வந்துட்டோம். ஆமாண்ணே, எனக்கும் அப்படிதான் தோணுது. ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்கப்பா. பா அண்ணே, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். சம்பந்தம் பண்றோம்னு சொல்லி நம்ப வச்சு என் கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல. ஆனந்த் மீனாட்சியை லவ் பண்றாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவன் சொல்லாமலாம் இவங்க எல்லாம் தட்ட தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்திரா, என்ன பேசுற நீ? யாரோ தட்ட தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அவங்களையெல்லாம் நீ நம்புவியா? ஆனந்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா? அது உன் காதுல விழலையா? அவன் சொன்னதுதான் உண்மை. அவன் யாரையும் காதலிக்கல, காதலிக்கவும் மாட்டான். என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு. நீங்க தான் நீ அப்போத்துல இருந்து ஆனந்த் நட்சத்திர கல்யாணம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த கல்யாணம் நடக்குங்கிறதுக்கான அறிகுறி எதுவுமே இல்ல. ஏமாமா இப்படி எங்க குடும்பத்தை பழி வாங்குறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? அப்படிலாம் இல்ல பேபி, நாங்க யாரையும் பழி வாங்கல. அவசரப்பட்டு வார்த்தை விடாத, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதான் பேசியே தீர்த்துட்டீங்களே, இனிமே என்ன தீர்க்க போறீங்க? அர்ஜுன் சார், இங்க என்ன நடக்குது? என்ன சார் இது? எனக்கு எதுவுமே புரியல. என்ன அர்ஜுன் சார் அமைதியா இருக்காரு? அவர் தானே என்கிட்ட மீனாட்சிய குடும்பத்தோட வர சொல்ல சொன்னாரு. எதுக்கு பேசாம இருக்காரு? மனசுக்குள்ள ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குனேன். நான் மீனாட்சியை காதலிக்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எங்களை சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னமோ அது நடக்காதுன்னு தோணுதுன்னா, அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சும் எனக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா மறைமுகமா கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்குனா? இல்லடா ஆனந்த், நம்ம அம்மா நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சுதான்டா எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை விட நம்ம விரும்புறது ரொம்ப நல்லதுன்னு புரிய வச்சுட்டோம் வச்சுக்கோயேன், அவங்களே சேர்த்து வச்சிருவாங்கடா. நீயே யோசிச்சு பாரு. அத்தை உரிமையோட இங்க வந்து உட்கார்ந்துட்டு என் பொண்ணுக்கு வாழ்க்கைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவால என்னடா பண்ண முடியும்? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீ காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அம்மா உன்னை பிசிக்ஸ் படிக்க சொன்னாங்க. ஆனா நீ மேக்ஸ் தான் படிக்கணும்னு அடம் பிடிச்ச. அது அம்மாவுக்கு புரியவும் வச்ச. அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான்டா அம்மா கிட்ட மீனாட்சியை பத்தி புரிய வைக்கணும். அம்மா பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் பாக்குறாங்க. உன்னுடைய விருப்பத்தை கரெக்டான டைம்ல அம்மா கிட்ட புரிய வைப்போம். அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும். மோதிரம் மாத்தினத மீனாட்சி அதை பார்த்து மயக்கமானதும் ஐயோ மீனாட்சியை நினைக்க பாவமா இருக்குண்ண. டேய் ஒன்னும் பிரச்சனை இல்ல. மணமேடை வரைக்கும் போன என் கல்யாணம் நின்னு போல. அதனால மீனாட்சிய சமாதானப்படுத்திடலாம். அத பத்தி நீ எதுவும் வருத்தப்படாத. இப்போ ஒன்னு சொல்றேன் கேளு. அம்மா சம்மதத்தோட அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்து மீனாட்சியோட உன் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. ப்ராமிஸ். நினைச்சது சாதிச்சிட்டடி. எனக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. பக்காவா பிளான் பண்ணி அந்த இளமாறனை நேரத்துக்கு இங்க வரவழைச்சு மூக்க ஒட்டச்சு அனுப்பி விட்டுட்டேன். ஆமா பாட்டி, அந்த மீனாட்சி மயங்கி செறிஞ்சதையும் அத பார்த்து அந்த இளமரன் அப்படியே துடிச்சத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசே ஆறுச்சு.
எவ்வளவு கொழுப்பு இருந்தா அண்ணனும் தங்கச்சியும் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைப்பாங்க. இதான் உனக்கு முதல் வெற்றி. இதே மாதிரியே பிளான் பண்ணன்னு வச்சுக்கியே அந்த வசுவையும் வீட்டை விட்டு விரட்டிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் பேத்தி லக்கிக்கு அந்த மீனாட்சி தான் பெரிய தடையாவே இருந்தா. அது இப்ப விலகி போயிடுச்சு. அவதாண்டி மெயின் விக்கெட்டு. அதையே நீ போட்டு தள்ளியாச்சு. இந்த நட்சத்திரம் எல்லாம் ஸ்லோ பால் அப்படியே தூக்கி இவ எதுக்கு வந்திருக்கா? நீங்களா பொம்பளைங்க தானா? ஏய், பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சும்மா கத்தாத. உங்க 2 பேருக்கும் மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லல. அப்படி ஒண்ணு இருந்திருந்தா அந்த அப்பாவி பொண்ணு அப்படி கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டீங்க. நீ என்ன அவளுக்கு ஒத்தா? அதானே, ஒரு பிச்சைக்காரிய வீட்டை விட்டு விரட்டினா இன்னொரு பிச்சைக்காரிக்கு அப்படியே கோவம் வருது. ஏய் வசு, உன் ஆட்டெல்லாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அடங்க போகுதுடி. கூடிய சீக்கிரம் மொத்தமா அடங்க போகுது. என்னம்மா டிராமா பண்ணி அந்த மீனாட்சிய விளக்கு போட வச்ச, வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டின. ஆனா உன் ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல? பார்த்தேன். நீ அப்ப பண்ண ஃப்ராடு தனத்தையும் பார்த்தேன், இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு தனத்தையும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தல? அப்போ இது பாரு நீயா, நடு வீட்ல ஒரு பொண்ண கதறி அழ வச்சிருக்கீங்க. எல்லாரையும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். இத பாரு வசு, சும்மா கோவப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. இதோட ஆனந்த் மீனாட்சிய ஜோடி சேர்க்கறத நிறுத்திக்கோ. உன்னால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஓஹோ, அதையும் பாத்துடலாம். ஒன்னு புரிஞ்சுக்கோ இனியா, எங்களுக்கு கெடுதல் பண்றோன்னு நினைச்சு நீ நல்லதுதான் பண்ணிட்டு இருக்க. ஆனந்தோடைய காதல் விஷயத்த எப்படி மேடம் கிட்ட சொல்றதுன்னு நாங்க தவிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நீ பண்ண காரியத்தால அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ இத வச்சு மீனாட்சி ஆனந்தோடைய கல்யாணத்தை மேடத்தோட ஆசீர்வாதத்தோட ஜாம்னு நான் நடத்தி காட்டுறேன். அதுவும் கனவுல கூட நடக்காதடி. அதையும் பாத்துடலாம். இந்த கோண வாய்க்காரிக்கு மட்டும் திமிரு அடங்கவே மாட்டேங்குதுரி. என்ன பேச்சு பேசிட்டு போறா? இவ தூங்கிட்டு இருக்கும் போது நல்லா கோணி ஊசியை வச்சு வாய தச்சு விட்டுரு. ஆமா பாட்டி, அவளுக்கு கொழுப்பு ரொம்ப தான் ஏறி போய் கிடக்கு. எனக்கே சவால் விட்டு போறத பாத்தீங்களா? என்ன அர்ஜுன் சார், நடந்த விஷயங்கள்ல ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்களா? ஆனந்த் மீனாட்சி லவ என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க அதை என்கிட்ட சொல்லிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருந்திருக்கலாம். நான் எந்த மீனாட்சின்னு கேட்டது கூட அந்த அர்த்தத்துலதான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனசால கூட நீங்க யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆனந்த் மீனாட்சி காதல மறைச்சீங்க. என்கிட்ட சொல்லிருந்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும்ல அர்ஜுன்.